நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு துறையில நீங்க சாதிக்கணும் அப்படின்னா, நீங்க சாதனை அடைந்த பிறகு, அது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா? ஒரு எழுத்தாளராக இருந்தீங்கன்னா, ஓரளவிற்கு. ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் கொஞ்சம் பேருக்கு. அதையும் கடந்து, நீங்க பெரிய அளவுக்கு சாதனை செய்யணும் அல்லது உங்கள எல்லாருக்குமே தெரியணும், உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்கள பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வைரல் ஆயிட்டீங்கன்னா, வேர்ல்டு ஃபேமஸ் ஓவர் செகண்ட்ல நீங்க வந்துர முடியும் இல்லையா? ஆனா, தமிழ் சினிமாவுல சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறியோடையும், வேட்கையோடையும் போராடிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நேற்றைய தலைமுறை மட்டுமில்ல, இனி வரக்கூடிய தலைமுறையும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. எல்லாருடைய அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? சினிமாவுக்கு போகணும் அப்படிங்கிறது தான். சினிமாவுக்கு போன சித்தாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகாந்தன் அவர்கள் கூட ஒரு மிகப்பெரிய நாவல் எழுதியிருப்பார். ஆ, இது திரைப்படமா கூட மாறிச்சு அப்படிங்கிறது ஒரு செய்தி. இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்திற்கு ஒரு விசிட்டிங் கார்ட் வேணும். சினிமாவுல நீங்க நுழையணும் அப்படின்னா, நிச்சயமா இந்த வேலைய செஞ்சு தான் ஆகணும். நேற்றைய தலைமுறையில சினிமாவுக்கு போனோம் அப்படின்னா, மேடை நாடக அனுபவம் இருக்கணும். எழுதியிருக்கணும், பாடியிருக்கணும், ஆடியிருக்கணும். அப்பதான் நீங்க ஸ்க்ரீன்ல வர முடியும். இல்ல டெக்னிக்கல் சைட்ல போனோம் அப்படின்னா, எடுத்தவுடனே சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரு மிக பிரபலமாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் லைன்ல எஸ்டாப்லிஷ்ட் ஆனவர், ஒரு எடிட்டரோ அல்லது ஒளிப்பதிவாளரோ அல்லது இயக்குனரோ அவங்க கிட்ட போயிட்டு உதவியாளராக இருந்து தான், நீங்க தொழில் கத்துக்கிட்டு பல படங்களுக்கு பிறகு தான், நீங்க வந்து வெளிய வந்து டெக்னிக்கலா நீங்க வந்து வெளிய ஷைன் ஆக முடியும். அப்பதான் நீங்க ஒளிப்பதிவாளராகவோ அல்லது இயக்குனராகவோ வெளிவர முடியும். இது வந்து விதி. ஒரு காலத்துல இல்ல, இன்னியும் அப்படிதான் இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்துல எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, நீங்க இது செஞ்சிருக்கீங்களா? அப்போ ஓகே சார், பார்த்துட்டு சொல்றேன். எடுத்தவனே கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஒரு புரொடியூசரையோ அல்லது இயக்குனரையோ நீங்க பார்த்து எனக்கு ஒரு சான்ஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? கொஞ்சம் அனுப்புங்களேன், பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னுவாங்க. இப்ப ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிற அந்த குறும்படம் நடிச்சிருந்தாலும் சரி, எடுத்திருந்தாலும் சரி, எழுதியிருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு சினிமா பற்றிய புரிதல் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஸோ, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இந்த குறும்படங்களுக்கான போட்டிகள் நடக்கிறது. ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ஸ் அதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சேட்டலைட் டிவிகள்லேயே, செயற்கைக்கோள் தொலைக்காட்சிகள்லேயே பார்த்தீங்கன்னா, அதிகமாக இந்த காம்படிஷனில் வந்து வின் பண்ணவங்க தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவை கட்டி கட்டமைத்து அவங்க வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ, ஜெயித்து இன்னைக்கு ஓடிட்டு இருக்கக்கூடிய கார்த்திக் சுப்புராஜ் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாருமே குறும்படம் எடுத்து சாதித்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். என்ன விஷயத்துக்காக இந்த காணொளி அப்படின்னா, அமீரகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குறும்படத்திற்காகவே காம்படிஷன் நடத்தி, அதில போட்டிகள் தேர்வு செய்த படங்களுக்கெல்லாம் விருதுகள் கொடுத்து தொடர்ந்து ஒரு அமைப்பு செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த அமைப்பு இந்த ஆண்டு அமீரக குறும்பட விழா 2026ல் திரையிட்ட பல படங்களில் இந்த படம் பரவலான கவனத்தை பெற்றது. பரவலான கவனத்தை பெற்றது மட்டுமில்ல, இந்த படத்தை மக்கள் கொண்டாடினார்கள். இந்த படம் 2 விருதுகளையும் பெற்றது. சிறந்த நடிகைக்கான விருதையும், அதேபோல சிறந்த இசைக்கான விருதையும் பெற்றது. அப்படிங்கிறதுக்காக மட்டுமல்ல, இதில் நடித்த அத்தனை பேருமே சினிமா கனவுகளோடு இருக்கக்கூடியவர்கள்ன்றதுக்காக தான் இந்த விமர்சனம். என்ன குறும்படத்தை பற்றி பேசப் போறோம் அப்படின்னா, பாரு பேட்ரிக் பவி. பாரு பேட்ரிக் பவி. இந்த குறும்படத்தினுடைய விமர்சனமாக, ஒரு பார்வையாக, நான் பார்த்ததை உங்களுடன் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு காணொளியாகத்தான் இந்த காணொளி. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிச்சயமா இதனுடைய நிறைவில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். ஓகேவா? வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். பாரு பேட்ரிக் பவி குறும்படத்தினுடைய கதை இதுதான். பார்வை இல்லாத ஒரு பெண். சின்ன வயசுலேருந்தே பார்வை இல்லாமல் இருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. பேட்ரிக் அப்படிங்கிற சக நண்பனுடன் ரொம்ப அந்யோன்யமாக பழகிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நண்பன் காதலாகிறான். காதலன் கணவனாகிறான். கணவனானதுக்கு அப்புறம் பாருவுக்கு பார்வை இல்லையே, அதனால பேட்ரிக் என்ன பண்றாரு? பார்வை வரவழைக்கிறதுக்கு நிறைய போராடி பார்வை வரவழைக்கிறார். பார்வை பெற்ற பாரு என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கும் பார்வை இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வரும்பொழுது, அந்த பெண் எடுக்கக்கூடிய முடிவு தான் படத்தினுடைய கதை. இந்த ஒன்லைனுக்குள்ள தான் படத்தை டிராவல் பண்ணுறாங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த படத்தினுடைய கதையில் நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். 12 நிமிஷம் 32 செகண்ட்ல ஓடக்கூடிய குறும்படம் இது. இந்த படத்துக்குள் அத்தனை பேரையுமே அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் படத்தினுடைய கூடுதல் பலம் அப்படின்னே சொல்ல முடியும். படத்துல நடித்திருக்கக்கூடிய கலைஞர்களை பற்றி பேசலாம். இந்த படத்துல மிக முக்கியமான கதாபாத்திரமாக பாரு அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ரேவதி கிருஷ்ணா நடிச்சிருக்காங்க. ரேவதி கிருஷ்ணா இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்க பல குறும்படங்களை நடித்த அனுபவம் இருக்கு. இருந்தாலும் இந்த படத்தில் சோலோவா, அதாவது கதையினுடைய மைய கருக்குள்ள இருக்கக்கூடிய கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. அருமையான ஆக்டிங். அதாவது ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து ஆரம்பித்து
எண்ட் ஆஃப் த சீன் வரைக்கும் அவங்க ஒரு பார்வை இல்லாத பெண்ணாக இருக்கும்போதும், பார்வை கிடைத்ததுக்கு பிறகு அவங்களுடைய ரியாக்ஷன்ஸும், அவங்களுடைய ஆக்டிங்கில, டயலாக் டெலிவரியில எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா ஒரு நடிகை என்ன செய்வாங்களோ, அத்தனையுமே அழகா செஞ்சிருக்கிறாங்க. பாரு அப்படிங்கிற அந்த கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்கக்கூடிய ரேவதி கிருஷ்ணா. ஆ அதே மாதிரி பேட்ரிக் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில வராரு. படத்தினுடைய ஒன் ஆஃப் த தயாரிப்பாளர், கதையாசிரியர், அப்புறம் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய அன்பன் கோவிந்தராஜன். பேட்ரிக் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்குள்ள ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. பவி அப்படிங்கிற கேரக்டர்ல தனுஸ்ரீ நடிச்சிருக்காங்க. பேட்ரிக் பாருவுக்கு பிறந்த பெண்ணாக. அப்புறம் பக்கத்து வீட்டு பெண்ணாக ஒரு கேரக்டர் சுஜானி அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் வீட்டு வேலைக்காரியாக காயத்ரி நடிச்சிருக்காங்க. டாக்டராக ரஞ்சித் நடிச்சிருக்கார். அவரும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் இதில். அப்புறம் நர்ஸாக விஜி நடிச்சிருக்காங்க. ஸோ கேரக்டர் வைஸ்டு பார்க்கும்போது 3 கேரக்டர் அப்படி நிற்குது கரெக்டாக. அந்த 3 கேரக்டரில் ஒரு பக்கம் டாக்டர் கேரக்டர், இன்னொரு பக்கம் வந்து பாரு அப்படிங்கிற நடிச்சிருக்கக்கூடிய ரேவதி கிருஷ்ணா, அப்புறம் பேட்ரிக்காக நடிச்சிருக்கக்கூடிய அன்பன் கோவிந்தராஜன். இந்த 3 கேரக்டர் டாக்டர் இயல்பா நடிச்சுட்டு போயிடுறார். ஆனா, ரேவதி கிருஷ்ணனுடைய நடிப்பு இருக்கு இல்லையா? அந்த நடிப்பு கொஞ்சம் மிகை நடிப்பாக தோணுதோ! அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் நமக்கு லேசா தோணுது. எட்டி பாக்குது. சிறந்த நடிகைக்கான விருது குடுத்துருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் மெலோ டிராமாவை கொஞ்சம் அதிகமாக போகுதோ! அப்படிங்கிற மாரி ஒரு சினிமா அப்படிங்கிற எதார்த்த வெளியில் இருந்து கடந்து போகுது. இருந்தாலும் ஏதோ ஒரு நாடகத்தன்மை லேசாக இழையோடுற மாரி தோணுது நமக்கு. அதேபோல அன்பன் கோவிந்தராஜனுடைய ஆக்டிங்கும் அது மாரி லேசா கொஞ்சம் எட்டி பாக்குது. ஆனா, ரேவதி கிருஷ்ணா வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் விருது வாங்கியிருந்தாலும் கூட, அந்த ஹஸ்கியான வாய்ஸ் அந்த ஒரு மாரி ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கான ஒரு பேக்கிரவுண்ட் ஸ்கோர் இருக்கும் இல்லையா? அந்த மாரியான டயலாக் டெலிவரி தேவதானா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. சரி. அப்புறம் வந்து வழக்கம் போல அந்த வீட்டு வேலைக்காரி பெண், இதெல்லாம் வந்து சரியான கேரக்டர் மாரி பயன்படுத்தியிருக்காங்க. இதில என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ பத்தி பேசிட்டு நான் அந்த விஷயத்துக்கு வரேன். ஸோ டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துட்டீங்கன்னா, டிஓபி அண்ட் எடிட்டிங் வந்து சுதீப் பண்ணியிருக்கார். சுதீப் வந்து இந்த படத்தில டிஓபி பண்ண விஷயமும் சரி, எடிட்டிங்கும் சரி சோட போகல. அவ்வளோ அற்புதமா, கச்சிதமா கட் பண்ணி வெட்டி, அ அவருடைய ஒளிப்பதிவு, அவருடைய எடிட்டிங் அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகமா கனக்கச்சிதமா பண்ணியிருக்கார். எங்கேயுமே ஸ்பீட் குறையல, எங்கேயுமே வந்து கதையை விட்டு நகர்ந்து போகல. அவ்வளோ தெளிவாக தன்னுடைய வேலையை முடிச்சிருக்கார் சுதீப். வாழ்த்துக்கள் சுதீப். அப்புறம் நெல்சன் பீட்டர் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். அவருக்கு வந்து பெஸ்ட் மியூசிக் அவார்டு கூட கிடைச்சிருக்கு ஒரிஜினல் ஸ்கோருக்காக. அவ்வளோ அற்புதமா, அதாவது படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அவ்வளோ அழகா நிப்பாட்டியிருக்கார். ஒரு சின்ன ஹம்மிங் பீட்ல ஒரு பாட்டு போகுது. அப்படியே உருக்குது மனச. ரொம்ப இயல்பாவே பண்ணியிருக்கார் நெல்சன் பீட்டர். படத்துக்கான புரொடியூசர்ஸ் 3 பேரு. ஒருவர் வழக்கம் போல அன்பன் கோவிந்தராஜன், அப்புறம் கிருஷ்ணா தியாகராஜன், அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித் மணியன். இந்த 3 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கதை வந்து அன்பன் கோவிந்தராஜனும், ரேவதி கிருஷ்ணாவும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் தான் அன்பன் கோவிந்தராஜன் பண்ணியிருக்காரு. ஸோ படத்த எந்த மாரி பண்ணியிருக்காங்கன்னா, நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயத்துலருந்து தொடங்கி, ஃப்ளாஷ்பேக் யுக்திக்குள்ள போயி, அப்படியே நிகழ்காலத்துக்கு வராங்க. ஸோ இதான் டிரான்சிஷன். இந்த லெவல்லருந்து ஆரம்பிச்சு இங்க முடிக்குது அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பார்வை இல்லாத ஒரு பெண் எப்படி எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறத ஓப்பனிங் சீன்லயே நம்மளுக்கு சொல்லாமயே புரிய வச்சுர்றாங்க. ஏன்டா லோ ஆங்கிள்ல ஷாட் வைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அப்படி லைட்டா இறக்கினோனே, அந்த அம்மா வந்து பாஸ்தா செய்றாங்க. "அம்மா எனக்கு பாஸ்தா பிடிக்குமே, நீ செய்ய ஆரம்பிச்சிட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு மகள் பேசும்பொழுது, இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் அப்படியே ஃப்ளாஷ்பேக்ல போறப்ப இவங்களுக்கு பார்வை இருக்கு. அந்த இடத்துல தான் ஒரு பெரிய விஷயம் நான் ரொம்ப மைன்யூட்டா கவனிச்சேன். பக்கத்து வீட்டு பெண் பேசிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வேலைக்காரி ஒரு பெண் வந்துருவாங்க. "ஏம்மா பாரு மழை வருதா பார்த்து சொல்லு" அப்படின்னு அவங்க கண் மூடி காது வழியாக சப்தங்களை அந்த இலை வழியாக சொட்டு விழுது இல்லையா தண்ணீர், அந்த சத்தத்த வச்சுக்கிட்டு அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா மழை வருது அப்படிங்கிறத வந்து உள்ளுணர்வோட சொல்லும்பொழுது, வாவ்! ரொம்ப அழகா அத வந்து மைன்யூட்டா அந்த காட்சி வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப படத்துக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனா நான் பார்த்தேன். சுஜானி பக்கத்து வீட்டு பெண்ணாக கேட்க, இவங்க சொல்ல ரொம்ப அழகா இருந்தது. ரேவதி கிருஷ்ணன் அந்த சீன வந்து ரொம்ப ஆக்ட் பண்ணியும் இருப்பாங்க ரொம்ப அழகாவே. அதுக்கு அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, வேலைக்கார பொண்ணுகிட்ட கத்துவாங்க. அப்புறம் கணவர்கிட்ட கத்துவாரு. "நீங்க உடனே கிளம்பி வாங்க" அப்படின்ட்டு. வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் பார்த்தா நமக்கே பயமா இருக்கு. என்னடா இப்படி ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் நடக்குதுன்ட்டு. ஆ இது ஒரு பக்கம். அப்புறம் டாக்டரோட பேசிட்டு இருக்கப்போ தான் இவங்களுக்கு பார்வை இல்லை. இவங்களுக்கு கண் பார்வை வருவதற்காக பேட்ரிக் வந்து அதான் அன்பன் கோவிந்தராஜன் உதவி செஞ்சாரு. அவர் வந்து ஏற்பாடு பண்ணதால கண் பார்வை கிடைச்சது. ஓகே. இப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இப்ப நம்ம வந்து உடல் தானம் அப்படின்னா இறப்புக்கு பிறகு. உறுப்பு தானம் இருக்கும்போது ஏதாவது தரலாம். ஆனா சில உறுப்புகளை இறப்புக்கு பிறகு தான் குடுக்க முடியும். உயிருடன் இருக்கும்போது குடுக்க முடியாது. சிறுநீரகங்கள்லாம் ஈஸியா குடுத்துடலாம். கிட்னிலாம் நம்ம உயிரோட இருக்கப்பயே தரலாம். ரத்த தானம் சர்வசாதாரணமா தரலாம். இதெல்லாம் வந்து இயல்பா தெரியும் இல்லையா? ஆனால் இதில என்ன ஒரு பெரிய கஷ்டம்னா, உயிருடன் இருக்கும் பொழுது கண் தானம் செய்ய முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு.
கண்தானம் செய்வதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த டீம் எப்படி அத விட்டாங்கன்னு தெரியல. அதான் படத்தினுடைய மையக்கருவாக வச்சிருக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்துல லைட்டா ஒரு எட்டி பார்க்குற மாரி இருக்கு. மத்தபடி இந்த படத்தை ரொம்ப அழகா ஒரு 12:32 அதாவது 12 நிமிஷம் 32 செகண்டுக்குள்ள ஒரு படத்தை, ஒரு குறும்படத்தை, ஒரு சினிமா மாதிரி கொடுக்க முடியுமானா, அன்பன் கோவிந்தராஜனால மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா, அந்த எக்ஸாகரேஷன் இருந்தாலும் பரவாயில்ல. ஓவர் நடிப்பு, மிகை நடிப்பு எல்லாமே இருந்தாலும் கூட படத்தை பார்க்க வைக்கக்கூடிய ஒரு தொனி இருக்கு இல்லையா? அந்த செயலில் அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கார். அவங்களுடைய டீம் ஒட்டுமொத்தமாக வேலை செஞ்சிருக்காங்க. எல்லாருக்குமே அந்த வேலை வந்து ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து அவருக்கு அவருடைய லிஸ்ட்ல அவருடைய குறும்பட பட்டியலில் திரைப்படத்திற்கு முன்னாடி அவர் செய்த விஷயங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும். இது பேசக்கூடிய விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா கதை 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருந்தா கூட, இந்த கதைக்கு பின்னணியில இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம கவனிச்சு தான் ஆகணும். ஏன்னா, இப்படிப்பட்ட ஒரு சினிமாவை சில விஷயங்கள் எடுக்கும்பொழுது, இதில இருக்கக்கூடிய நியாயம் என்ன? நியாயம் இல்ல. இது எது சரி, சரியில்ல அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் பிரம்மாண்டமான இடத்திற்கு போய் சேர்ந்திருக்கும். இயல்பான நடிப்பையும், இயல்பான விஷயத்தையும் முன்னிலைப்படுத்தி இருந்தால், இன்னும் அதிகமான இடத்தை, அதிகமான மைலேஜை இந்த திரைப்படம் இவர்களுக்கு பெற்றுத்தரும். மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அ இருந்தாலும் இந்த முயற்சி மிகப்பெரிய முயற்சி. மிகப்பெரிய வெற்றிக்கு அடித்தளம் இடக்கூடிய முயற்சினே சொல்லுவேன். 12 நிமிஷம் 32 செகண்ட். இந்த படத்த முழுசா பார்க்கணுமா? கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன போட்டு வைக்கிறேன். நீங்க கண்டிப்பா பாருங்க. இந்த படத்தை விமர்சனத்தோட மட்டும் இல்ல, 12 நிமிஷம் 32 செகண்டுக்குள்ள நீங்க படத்த பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ இங்க போஸ்ட் பண்ணுங்க. சரியா? கண்டிப்பா இந்த டீமை நம்ம வாழ்த்தலாம். அமீரகம் மாதிரி வெளிநாடுகளில் இது மாதிரி குறும்படங்களுக்காகவே தனித்து இயங்கக்கூடிய அமைப்புகளுக்கு தனிப்பட்ட வகையில பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா கலைஞர்களையும், எழுத்தாளர்களையும், படைப்பாளர்களையும் உள்நாட்டில் கொண்டாடுவதை விட வெளிநாடுகளில் வேலைக்கு போய் அங்க படைப்பையும், தங்களுடைய இலக்கிய ஆர்வத்தையும், திரை ஆர்வத்தையும் வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். குழுவினருக்கு வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில், இந்த குறும்படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தனிப்பட்ட வாழ்த்துக்களையும், பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம அன்பன் கோவிந்தராஜனுடைய அடுத்து முயற்சி திரைப்படத்தை நோக்கிய முயற்சியாக இருக்கட்டும். அது இலகுவான, இயல்பான படமாக ரொம்ப எக்ஸாக்ரேட் இல்லாமல் நடிகர் திலகத்தினுடைய நடிப்பை நாம் இப்பொழுது எப்படிலாம் வந்து ஒட்டுமொத்தமாக விமர்சன பார்வைக்கு உள்வைக்கிறோம் அப்படிங்கிறது வேற செய்தி. இருந்தாலும் அவருடைய நடிப்பு அந்த காலத்தில் எவ்வளவு பெரிய விஷயம், இந்த காலத்தில் இப்படி இருக்குன்ட்டு. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இயல்பு நடிப்புக்கு நாம் மாறுகிற பொழுதுதான் அதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். நேற்றைய தலைமுறை என்பது வேறு, இன்றைய தலைமுறை என்பது வேறு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி படத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு போனால் மிகப்பெரிய வெற்றி அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த விமர்சனத்தின் வழியாக நான் தெரிவிச்சுக்கிறேன். எந்த ஒரு உழைப்பும் வீணான உழைப்பாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதும், அந்த உழைப்பு கொண்டாடப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.